அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான பதிவு என்ன அப்படின்னா, மலர் மருந்துகள், ஹோமியோபதி அப்படிலாம் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதில் இருக்க மருந்துங்களை ஏன் வந்து வெளியே சொல்கிறதில்ல? அதாவது இப்போது ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு மருந்து வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த மருந்தோட பேர்களை வந்து ஏன் வெளியே சொல்கிறதில்ல அப்படின்றது கேட்குறாங்க. இது ஏன் சொல்கிறதில்ல முக்கியமாக அப்படின்னா, நிறைய மருத்துவர்களுக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். இப்போது ஒரு மருந்து வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மருந்து வந்து பல பல 100 வேலைகளை வந்து செய்யும், நம்ம உடம்புக்கு போய் செய்யும். அதில் ஏதோ ஒரு டிசீஸ் சிம்டமுக்கு வந்து ரிலேட் பண்ணி இதை கொடுத்துருப்பாங்க. பட் பேஷண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதை இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணியோ இல்லை யூடியூப்பில் அது மாதிரி சர்ச் பண்ணியோ பார்த்துட்டு, இது எனக்கானது இல்லையே அப்படின்ற ஒரு டவுட்டு வரும். ஃபஸ்ட்டு வந்து இல்லை இவ்வளோ நோய்கள் வந்து இந்த மருந்து சரி பண்ணுமா, அப்போ இவ்வளோ நோய் எனக்கு இருக்கா அப்படின்றது வந்துடும். இப்போது இது என்ன போயின்னா டிசீஸ் மாங்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நோய்க்குண்ட உள்ளே இருக்கிற குழப்பத்துக்கு கொண்டு போயிடும். அதனால் இதை யாரும் வெளிப்படையாக சொல்கிறதில்ல. அது ஒரு வகையில் பேஷண்ட்டுக்கு நல்லது தான், சரிங்களா? அதனால தான் வந்து ஏன்னா இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஒருத்தருக்கு மலர் மருந்துகளை பற்றி என்னன்னே தெரியாது. அவங்கள வந்து இந்தாங்க அந்த மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனக்குறிகளை கேட்டு கொடுத்துருவோம். அவங்க இதை சர்ச்லாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, சரிங்களா? அவங்க போய் சாப்பிடுவாங்க. வித்தின் அ வீக்லியோ ஆர் வித்தின் ஒரு 10 days ஆர் 15 daysலேயே வந்து மாறி இருக்குங்க, சேஞ்ச் ஆகிருக்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த மலர் மருந்துகள் பற்றி நிறைய ஏற்கனவே படிச்சுட்டு வந்துட்டு அதை பற்றி நிறைய யூடியூப்பில் இது மாதிரி ஆராய்ச்சிலாம் செஞ்சுட்டு இவங்களே பாதி மலர் மருத்துவராக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இப்போது ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அந்த மலர் மருந்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த வேர்டை வச்சு இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஒரு இடத்துக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறீங்கன்னா, அது ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வரையும் நிறைய நீங்கள் ஆராய்ச்சிலாம் பண்ணுங்கள். பட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை முழுமையாக நீங்கள் பிலீவ் பண்ணால் மட்டும்தானே அது வந்து உடம்புல வந்து செயல்படும். ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஒரு மருந்து சாப்பிட்றீங்க, இது என்ன ஏதோ சரியாகுமா என்னன்னு தெரியல அப்படின்ற ஒரு டவுட்டிலே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது எப்படி வந்து சரியாகும்? அது சரியாகவே ஆகாது. அதனால் எந்த இயற்கை மருத்துவம் எடுத்தாலும் இந்த மருத்துவம் நம்மளை நோயை குணப்படுத்தும் அப்படின்னு நீங்கள் வந்து அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஸோ ஆராய்ச்சி பண்ணிட்டு முதல்ல தெளிவாகிட்டீங்க அப்படின்னா திரும்பி செல்ஃப் டவுட்டாக சந்தேகம் அதிகமாக பட்டீங்க அப்படின்னா அதை வந்து சரியாக போகிற விகிதம் வந்து குறைய தான் செய்யும். ஸோ ரியலாகவே நீங்கள் செல்ஃப் டவுட்டில் எந்த மெடிசன் எடுத்தாலுமே ஒர்க் ஆகாது. இது ஏன்னா பிராணிக் ஹீலிங்கோட பேசிக் பிரின்சிபலே அதுதான். இப்போது இந்த எனர்ஜி மெடிசன்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இவங்களுக்கு வந்து யாருக்கு வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஹீல் ஆவாங்க அப்படின்னா, ரிசப்டிவிட்டி அதிகமாக இருக்கவங்க ஹீல் ஆகிடுவாங்க சீக்கிரம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து வேகமாக ஹீல் ஆகிறாங்க, இன்னொருத்தர் வந்து டைம் எடுக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? பேஷண்ட் அதாவது ஹீலரோட பங்கு அப்படின்னா ஹீலரோட பங்கு இருந்தாலும் பேஷண்ட்டோட ரிசப்டிவிட்டி ரொம்ப முக்கியம். அவங்க வந்து உட்காந்தோன்னே எனக்கு வந்து ஒரு ஹீல் பண்ணி விட்டால் சரியாயிரும், எனக்கு வந்து இந்த ஒரு ஹீலிங் 2 ஹீலிங்கே போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டாங்க அப்படின்னா சீக்கிரம் ஹீல் ஆகிடுவாங்க. இல்லை இது வந்து நம்ம நோய் பெரிய நோய், அதெல்லாம் நாட்கணக்காக ஆகும், இதை வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் இதில் அப்படின்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து லேட் ஆகும். ஏன்னா பேஷண்ட் வந்து ரிசப்டிவிட்டி இல்லை. அவங்க மைண்ட் அளவில் அவங்கள ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு லாக் பண்ணிட்டாங்க. என்னென்னா இது வந்து ரொம்ப பெரிய நோய், இது வந்து சரியாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சரியாகும் அந்த மாதிரி. பட் இந்த இது இல்லாமல் ஹீலிங் பண்ணால் சரியாயிரும் அப்படின்ற ஒரு மனநிலையோட ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டோட வரவங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நானும் சொல்கிறேன். எனக்கு முன்னாடி இருக்கவங்களே இது வந்து நிறையா ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களோட அனுபவத்தையும் பகிர்ந்துருக்காங்க. ஸோ அதனால் ரிசப்டிவிட்டி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டவுட் இல்லாமல் பிலீவ் பண்ணுங்கள். ஸோ பிலீவ் இல்லை அப்படின்னா அந்த மருத்துவம் எடுத்து உங்களுக்கு வந்து அது பலன் இருக்காது அப்படின்றது என்னோட ஒரு புரிதல், சரிங்களா? அதனால் இந்த டிசீஸ் மாங்கரிங் மைண்ட் செட்லேருந்து முதல்ல வெளியே வாங்க. என்ன பண்ணால் உங்கள் பாடி வந்து ஹீல் ஆகும், என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கட்டம் நீங்கள் ஆரோக்கியத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்க. டிசீஸ்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எந்த பயனும் தராது. என்ன செஞ்சால் சரியாகும், என்னென்ன லைஃப் ஸ்டைலாம் நான் மாற்றிக்கணும், என்னென்ன ஹேபிட்டை நான் மாற்றிக்கணும், ஸோ அப்போ என்னோடய ஹெல்த் எப்படி சரியாகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஹேபிட்டை வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலில் ஆட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதன் மூலிமா உங்களுக்கு வந்து ரிசல்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். See you in the next video, guys. Bye.